டாக்டர்ஸ் எல்லாருமே என்னால முடியாது, இது லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதோட வராங்க. ஐயா கிட்ட ஏதாவது தீர்வு கிடைக்குமா அப்படின்னு வந்தவங்கலாம் இருக்காங்களா? ஐயா அத வந்து சால்வ் பண்ணி வச்சிருக்காங்களா? இந்த மாதிரி 2-3 பேஷண்ட் வந்து சுவாமிகிட்ட வந்தது எனக்கு தெரியும். ஒரு பேஷண்ட்டை நானே கூட்டு போயிருக்கேன். கேன்சர் 4th ஸ்டேஜ். அவருடைய காலம் நிர்ணயிக்கப்பட்ட காலம் வந்து another 6 months. அந்த சமயத்தில் வந்து அவரே கெஞ்சுறாரு, அந்த பேஷண்ட்டை கெஞ்சுறாரு, என்னை எப்படியாவது சாமிகிட்ட கூட்டு போங்க, சாமி பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், சாமி என்னை காப்பாற்றிடுவாருன்னு சொல்கிறாப்புல. நான் அவருடைய நம்பிக்கையை நான் வந்து ஏன்னா கொஞ்ச நாளில் அவர் வந்து போயிடுவாருன்னு சொல்கிறதுனால வந்து அவருடைய நம்பிக்கையை வந்து நான் வந்து சிதைக்க விரும்பலை. ஸோ நான் அழைச்சிட்டு வரேன். நான் அழைச்சிட்டு வர்றதுக்கு முந்தைய சாமிக்கு ஒரு லெட்டர் மட்டும் எழுதுகிறேன். நான் இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டை நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் சாமிகிட்ட போகிறோம். சாமி எங்களை பார்த்த உடனே வர சொல்கிறாரு. ஆசிரமத்தில் நடக்கிறது. ஆசிரமத்தில் வெளியே வந்து சாமி ஒரு சேரை போட்டு உட்காந்துருப்பார். இந்த பக்கம் ஒரு 3 சேர் இருக்கும், இந்த பக்கம் 3 சேர் இருக்கும். சாமி பக்கத்தில் ஒரு சேர் இருக்கும். சுவாமி என்னைய அவர் பக்கத்தில் இருக்க சேரில் உட்கார சொன்னார். அவரை வந்து சாமிக்கு வந்து இடது பக்கம் உள்ள சேரில் வந்து உட்கார சொன்னார். ஏத்தப்பல் உள்ள சேரில் உட்கார சொன்னார். அவரும் அவருடைய மனைவி, அவருடைய மகா 3 பேர் உட்காந்துருக்காங்க. நான் விவரமாக சொல்கிறேன். இந்த மாதிரி கேன்சர், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சது, சர்ஜரி முடிஞ்சது, அதுக்கப்புறம் வந்து இது ரேடியோதெரப்பி முடிஞ்சது, இப்போ கீமோவும் முடிஞ்சது. ஆனால் எந்த ஹோப்பு இல்லை சாமி, நம்ம வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது, ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அவருக்கு உங்கள் மேலே ஒரு அசாத்திய ஒரு நம்பிக்கையில் இங்கே வந்திருக்கார் சாமி அப்படின்னு ஒன்று. சாமி அப்படியே அவரை பார்த்துட்டே இருந்தார். பார்த்துட்டே இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து சாமி என்கிட்ட சொல்கிறாரு, தெலுங்கு நான் சொல்கிறத அப்படியே தமிழில் அவர்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாரு. சரி சாமிங்கிறேன் நான். ஆஸ்க் ஹிம் டு ரிமெம்பர் டு சாண்ட் ராமா ராமா ராமா. ஹிஸ் பெயின் வில் பி ரெடியூஸ்ட் அண்ட் ஒன் டே இட் வில் ஃபினிஷ் அப்படிங்கிறார். அது தமிழில் சொல்லுங்கிறார் அவர்கிட்ட. நான் அவர்கிட்ட தமிழில் சொல்கிறேன். ராமா ராமா ராமான்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். எப்பயும் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வலியெல்லாம் குறைஞ்சிரும். வலி குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் எல்லாமே முடிஞ்சிடும் சாமி சொல்கிறாங்க. அப்படி சொன்னோன்னா அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா அவருடைய நோயே குணமாயிடும்னு நினச்சிக்கிட்டாரு. அவர் நேராக அந்த உணர்ச்சி பெருக்களை வந்து அவரால் நிற்க முடியாது, நடக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கார் அவர். அவர் எழுச்சி தடுமாறி வந்து சாமி காலில் பாதத்தில் வந்து பொத்துன்னு விழுறாரு. பொத்துன்னு விழுந்து அவர் தலையை வந்து சாமி பாதத்தில் வைக்கிறாரு. அப்போ சாமி வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு ராமாங்கிறாரு. உடனே இவர் எழுச்சின்னு இவர் ராமாங்கிறாரு. சாமி அதே மாதிரி மறுபடியும் ராமாங்கிறாரு, இவர் ராமாங்கிறாரு. மறுபடியும் சாமி ராமாங்கிறாரு, இவர் ராமாங்கிறாரு. இப்படி 3 முறை சொல்லி அவருக்கு நாமதீட்சை கொடுத்த மாதிரி கடைசியில் அவர் தலையில் கை வச்சு அவரை ப்ளஸ் பண்ணி அனுப்பிச்சி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஊருக்கு அழைச்சிட்டு போனோம். அங்கே போய் அவருக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே பெயின் கம்ப்ளீட்டாக குணமாயிடுச்சு. பெயினே இல்லை. அவருடைய அந்த நர்வ் சிஸ்டம் பூரா பாதித்ததுனால அவருக்கு வந்து பெயினே இல்லாமல் போயிடுச்சு. 6 மாதம்னு டாக்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஆனால் விதின் 2 மாதத்துக்குள்ளேயே அவர் வந்து இறந்துட்டார். அந்த இறப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது, அமைதியாக இருந்தது. அவருக்கு வழியே தெரியலை. ஸோ இந்த மானுட தேகம்னா ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் இது வந்து போயிடும். ஸோ இந்த மானுட தேகத்துக்கு தேவை என்னென்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாங்கிற சக்தியை பார்த்து அதை கூட கலக்க வைக்கிறது தான் சாமி மாதிரி உள்ள ஞானிகளுடைய வேலையை தவிர்த்து இந்த ஒரு பிணியெல்லாம் போக்குறது மட்டும் இல்லை, போக்கவும் செய்கிறாங்க, சிலவங்களுக்கு போக்குறாங்க. அப்படி போக்குறதுனால அவங்க இன்னும் கொஞ்சம் சாதனா பண்ணி பாவனை அடைய முடியுமாங்கிறதுக்காக போக்குறாங்க. சிலவங்களுக்கு வந்து இந்த பிணியை கொடுத்து அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்களுக்கு தீட்சை கொடுத்து அதில் அவங்கள சாதனை பண்ண வச்சு அந்த சாதனால் நிறைவு பெற்றதுக்கப்புறம் அவங்க சரீரத்தையும் கொண்டு போயிடுறாங்க, எரிச்சிடுறாங்கன்னா அவரை இறந்துடுறாங்க. இப்படியும் நடந்திருக்கு. சுவாமினால் சகலமும் செய்ய முடியும். நோயை குணப்படுத்தவும் முடியும், நோயை கொடுக்கவும் முடியும், நோயில் இருந்து விடுபடாமல் அவங்கள வந்து மரணிக்கவும் வைக்க முடியும்.
இன்னொரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வர்றாங்க, அவங்களால நடக்கக்கூட முடியாது. இட்டாலியிலேருந்து ஃபாரின் லேடி, நடக்கவே முடியாது. அப்போ சாமி வந்து ஆசிரமத்தில் வந்து அந்த தர்ஷன் மந்திர்னு ஒரு இடத்துல இருந்தாங்க. வீல் சேரில் தான் அங்கே வந்து உள்ளே தூக்கிட்டு வந்தாங்க. சுவாமி என்ன பண்ணார், அந்த வீல் சேரை வந்து அங்கே வெளியே நிப்பாட்டுங்க அப்படிங்கிறாப்புல. வெளியே நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டின உடனே அந்த லேடியை பார்த்து, நீங்கள் வரலாம், இந்த பிச்சைக்காரர் பக்கத்தில் வாங்க அப்படிங்கிறாப்புல. சாமி என்னால் நடக்க முடியாதே அப்படிங்கிறாப்புல. நடக்கலாம் வாங்கங்கிறாப்புல. அந்த அம்மா மெதுவாக எந்திரிச்சு, அவங்க கூட இன்னும் 2 பேர் வந்திருக்காங்க. அவங்கள நிற்க வச்சு, மெதுவாக படியேற வச்சு, அங்கேருந்து மெதுவாக சாமிகிட்ட கூட்டு வர்றாங்க. கூட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ சாமி வந்து அந்த 2 பேரையும் நீங்கள் விட்டுருங்க அவங்களங்கிறாப்புல. அவங்க விட்டுருவாங்க. சாமி நான் விழுந்துருவேனே அப்படின்னு அந்த அம்மா பதறுது. நீ விழ மாட்டீங்க, நீங்கள் நேரா இந்த பிச்சைக்காரன்ட்ட வாங்கங்கிறாங்க சாமி. யூ கம் டு திஸ் பேக்கர் அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா மெதுவாக தட்டு தடுமாறி வருது. வந்துடுது. வந்து சாமியுடைய பாதத்தை குனிஞ்ச மணிக்கு ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணுது. மறுபடியும் கதவு பக்கத்தில் போகலாங்கிறார் சாமி. மறுபடியும் கதவு பக்கத்தில் போகுது. மறுபடியும் இந்த பிச்சைக்கார்ட்ட வாங்கங்கிறாரு. மறுபடியும் வருது. ஒரு 2, 3 தடவை நடந்த உடனே சகஜமாக நடந்துருது அது. சாமி மிராக்கிள் ஹேஸ் ஹேப்பன்டு சாமி அப்படிங்குது அந்த அம்மா. இல்லைம்மா, இட் இஸ் யுவர் ஃபெய்த் தட் க்யூர்ட் யூம்மா. உங்களுடைய நம்பிக்கை தான் உங்களை வந்து குணப்படுத்திச்சு. இந்த பிச்சைக்காரன் ஒன்றும் பண்ணலம்மா. அப்பா தான் எல்லாம் பண்ணார். அப்பா உங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்தார். அந்த நம்பிக்கை உங்களை குணமாகிடுச்சுமா அப்படிங்கிறார். ஸோ எல்லாருக்குமே அவங்கவுங்க கர்ம வினை பயனுக்கு தகுந்தபடி சாமி அவங்க வந்து நோயாளிகளை ட்ரீட் பண்ணுறது. நிறைய சொல்கிறாங்க, அதிசயங்கள் நடந்ததாக சொல்கிறாங்க. அந்த அதிசயங்களை நிகழ்த்தக்கூடியவரும் சுவாமி. அந்த மாதிரி அதிசயங்கள் எதுவும் நிகழ்த்தாமல் விடுறதும் சுவாமி. அந்த அதிசயங்கள் நிகழ்த்த வேண்டிய சந்தர்ப்பத்தை உருவாக்குறதும் சுவாமி. ஏன்னா ஒருத்தருக்கு நோய் இருந்தால் தானே குணமாக்கணுங்கிறது வருது. நோயை உருவாக்குறது யார்? அந்த கிருமியாக வர்றது யார்? ஸோ அதுவும் சுவாமி தான் உருவாக்குறாரு. இல்லாட்டா அவங்க சாதனா பண்ண மாட்டாங்க, பகவானை நினைக்க மாட்டாங்க. சுவாமியினுடைய இது என்னென்னா, ஒருத்தனை பணக்காரனை ஆக்கினாத்தான் ஒருத்தன் சாமியை பகவானை நினைப்பான், ஆண்டவனை நினைப்பான்னா அவனை பணக்காரனை ஆக்குவார். ஒரு பணக்காரனை ஓட்டாண்டியை ஆக்கித்தான் அவன் வந்து சாதனை பண்ண முடியும்னா அவனை தாட்சணியமே இல்லாமல் ஓட்டாண்டி ஆக்கிடுவார். அதே போல் ஒருத்தனை ஆரோக்கியமாக வச்சுருந்தா தான் அவன் ஆண்டவனை நினைப்பான்னா அவனை ஆரோக்கியமாக வச்சுருப்பார். ஒருத்தனுடைய ஆரோக்கியத்தெல்லாம் பறித்து அவன் வந்து நோயாளியை ஆக்கினாத்தான் அவன் ஆண்டவனை நினைப்பான்னா கண்டிப்பாக அவனை நோயாளி ஆக்கிடுவார். இதான் நடக்கும். அவருக்கு வேண்டியதெல்லாம் மக்கள் ஆண்டவனை நோக்கி பயணப்படணும், ஆண்டவனில் போய் கரையணும். அதுக்காக அவர் ஒவ்வொருத்தருக்கும் தேவையான அளவுக்கு கொடுப்பார். மருந்தா நோயவே கொடுப்பார், மருந்தா நோயை கொடுப்பார். இப்படி பல விளையாட்டுகள் செய்வார். ஆனால் இது ஒவ்வொருத்தருடைய கர்மவினை பயன்களுக்கு தகுந்தபடி தான் அவர் செய்வார். அதனால் நோயாளிகளை குணப்படுத்தவும் சாமினால் முடியும், நோயை கொடுக்கவும் முடியும், நோயாளிகளை குணப்படுத்தாமல் அவங்கள மரணிக்கவும் அலோவ் பண்ண முடியும்.